ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு க்ரீமி பாஸ்தா தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இது என்னுடைய பொண்ணு செஞ்சால் ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா செய்யும்போது, அதனால் நான் எடுக்கலை. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக சீஸு பட்டரு குக்கிங் க்ரீம் மில்க்கு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கா. சூப்பராக இருக்குது. மெத்தடை வேணால் சொல்லிடுறேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கா. ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா. ஒரு 2 தக்காளி எடுத்து அது கூட கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி டொமேட்டோ கெச்சப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கார்லிக் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த டொமேட்டோவும் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா மல்லித்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கிங் க்ரீம் மில்க் ஊற்றிருக்கா 1 கப்பு. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் ஸோ சால்ட்டு போட்டு ஏற்கனவே பாஸ்தா வேக வச்சுருக்கோம். ஸோ தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். பாஸ்தா தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீமி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே அது கூட இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட மொசரலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கா. அப்புறம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டேன், வாவ் அப்படின்ற மாதிரி பொண்ணு செஞ்சுருக்கா. உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி அவள் செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் லைவாக. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அவள் செஞ்சதுனால வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. செய்யும்போது ஸோ செஞ்சதுக்கப்புறம் போடுறேன், ஓகேங்களா? சூப்பரான டேஸ்டியான ஒரு க்ரீமி பாஸ்தா ரெடி. நாங்களாம் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா பொண்ணோட கைவண்ணத்தில் ரெடியான இந்த பாஸ்தா தான். ஸோ பொண்ணு ரொம்ப ஆசையாக ரெடி பண்ணியிருக்கா. ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, ஹோட்டலில் இருக்கிற மாதிரி. அடுத்த வாட்டி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் காமிக்கிறேன், ஓகேவா? பை. சாப்பிட வாங்க.